ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி பிஸ்ரா கேமிங் தமிழ். இன்னைக்கு எனக்கு போகிறது கிரானிஸ் ஹவுஸ். என்னங்க நம்மூண்டி தான் இருக்கும். இல்லைங்க படா ஹோல்ட் கரோ. சரிங்க, இதான் இந்த பொண்ணு எப்படி வெளியே போச்சு தெரில. ஓகேங்க, வாங்க துக்குலன்றுக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் புதுசாக இருக்கிறோங்க. யோசிக்காமல் ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானில் போட்டுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கேம் டெஸ்ட் உங்களுக்கு தினமும் சேரும். ஃபியூஸாக இதை பார்த்துக்கலாம். என்ன ஒன்றுமே இல்லையா? கைப்புள்ள ஃபியூஸ் ஆடுறான். ஃபியூஸ் எடுத்துகிட்டு போய் மேலே போட்டு ஃபியூஸ் வந்து இருங்க. உள்ளே என்ன இருக்குது? உள்ளே ஒன்றுமே உள்ளே யாரோ இருந்த மாதிரி இருந்துச்சுங்க. பார்த்தா உள்ளே யாருமே இல்லை. ஆமாம், எங்க ஹோல்டா ஒன்றுமே இல்லாதது நான் ஹோல்டு பண்ணி எதுக்காக எடுக்கணும்? அடை தரடா, ஒன்றுமே இல்லையா? இருங்க, இங்கே பார்க்கலாம். ஆஹா, சூப்பரான ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஐயா அடை கிழட்டு பயலே, நீ எப்படா வந்த? அவன் வந்ததே எனக்கு தெரிலங்க. கிழட்டு பைய பின்னாடி வந்து இந்தா ஆஹா அப்படின்னு இந்தா ஆஹான்னு ஒரே ஷாட் அடிச்சிட்டான். கண்ணா ஆஹா நீ என்ன அடிக்கிற? உன்னை ஆஹா அப்படின்னு நான் அடிச்சு தள்ளுறேன் பாடுறா. இது நடக்கட்டா, இது என் சாபம். சரி, நம்ம பேசாமல் இப்படியே வந்துருக்கலாமா? ஏதோ ஒன்று நான் சிலிண்டரு ஒழுங்காக கிளம்பிடு. உன்னை மாதிரி எல்லாம் உனக்கு மவுஸ் இல்லை. நீ ஜஸ்ட்டு ஒரு குழந்தைங்க. இதெல்லாம் பார்த்து இப்போ யாருன்னா போயிடுவாங்களா? இல்லை ரியல் லைஃப் இதான் ஐயோ வாயில் வர மாட்டேங்குதுங்க. ரியல் லைஃப் கேமில் ரியல் கிரானிலே அவள் பார்த்து யாரும் பெருசாக போயிட மாட்டாங்க. இந்த கேமில் வேறு பார்த்து போயிடுவாங்களா? நீங்களே சொல்லுங்கள். டேய், நான் பாட்டு கஷ்டப்பட்டு இங்கே ஃபியூஸ் எடுத்து அத்தை போட்டு இது போட்டு எவ்வளோ வேலை செஞ்சிட்ருக்கேன். நீ பாட்டுக்குன்னு உக்காந்துருக்குற. நான் ஃபியூஸ் போட்டிங்களா? அடே ஃப்ரெண்ட்ஸ், நான் போன மேட்சும் ஆடினேன். இவங்க போன மேட்ச்லேருந்து என்னான்னு தெரில, ஜோடியாக சுற்றின்னு இருக்கிறாங்க 2 பேர். ஒரு ஆள் இருக்குமோ கன்ஃபார்மாக இருக்குங்க. நிச்சயமாக இருக்கும். உங்களோட கருத்து என்ன சொல்லுங்கள்? நீங்களே இருப்பீங்க. இருக்குமோன்னு நிச்சயமாக இருக்குவாங்க. இல்லாமல் இருக்காது, நிச்சயமாக இருக்கும். போன கேம்லையும் சரி, இந்த கேம்லையும் சரி, 2 பேர் ஜோடியாக போகிறாங்க, ஜோடியாக வராங்க. என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியலங்க. ஒருவேளை சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸோ யாரும் நம்ம வந்து பார்த்ததுமே வந்து இவங்க இப்படி தான் அப்படி தான் சொல்லக்கூடாது. ஒருவேளை ஒரே வீட்டில் இருக்காங்களோ விளையாட்டு தெரியலங்க எப்படின்னு. இல்லை ஒருவேளை ஃப்ரெண்ட்ஸோ, யாருக்கு தெரியும்? என்ன தெரியும்? ஆஹா அவரே ஆஹா அப்படி நான் சொல்கிறேன். உன்னை ஓஹோன்னு போட்டு தள்ளுறேன்டா. கிளட்டு போயில வாட முன்னாடி என்னடா ஒன்று கவலை போய் இப்போ சொல்கிறேன். கிராண்டினா இருக்கட்டும், கிராண்ட் பானா இருக்கட்டும், என் கண்ணு முன்னாடி எவனாவது வாங்கடா. எவனாவது வந்து இங்கே உங்களை முடிச்சிடுவேலே. இருங்க, கிராணி வேணாம், இன்னைக்கு கேள்வி வேணாங்க. நம்ம கிழவனை தான் ரிவெஞ்ச் எடுக்கணும். வேணாம் சொன்னால் கேட்க மாட்டேன்ற நீ சாவு பறந்து போய் உயிர் சொன்னால் கேட்கணும். ஒரு ப்ரோ இங்கே நின்று கிழவனை போட்டல வெயிட் பண்ணிருக்கிறேன். கேள்வி வாரிகளோ ஆஹா இதாங்க நீ கிளட்டு பையன். கிளட்டு தாங்க நீ கிளட்டு ஷூட் அல்லாங்க. கன்னர்ரா ஃப்ரெண்ட்ஸ், எர்ரா கன்னர். டை ஷார்ட் கன்னடு சாவு. டை யாருக்கிட்டடா மோதுற? யாருக்கிட்ட மோதுற? பீசுரா கிட்ட ஆஹான்றியா? எனக்கு ஊஹனாலே பிடிக்காது. ஆஹான்றியாடா கிளட்டு பயல. ஒன்று இந்தா ஓடி உள்ளே போடா. டை கிளட்டு பயல ஆஹான்றியா? நான் இங்கே இருக்கிறேன் ஆஹான்றியா? கிளட்டு பயல ஒன்று வகுந்துட்டு வரலையே வகுந்து. இருங்க, என்னங்க கோகனட்டா இருக்க முடியாது. தம்பி அத்தான் கோகனட்டு கொஞ்சம் எடுத்துன்னு வாப்பா. சரி, ட்ரெயினுக்கு வேறு கிடச்சிடுச்சு. ஆஹான்றியா கிளட்டு பையில ஆஹான்றியா? என்ன திமிரி இருந்தால் இந்த ப்ரோ பிளேயர் பீஸுல சொல்லுவா நீ? ஆஹான்னு நம்மளே அடிச்சுட்டாங்க.
பின்னாடியிலேருந்து வந்து ஏலே நீ துரோகிடா, நீ துரோகி. விடுங்க, துரோகி என்ன இருக்கட்டும் என்னென்னா இருக்கட்டும். ஃபஸ்ட்டு ஒரு ஷாட். அப்பாடா எப்படியோ அடி வாங்கிட்டோங்க. அப்பாடா இப்போ தாங்க நிம்மதியாக இருக்குது. அடே ஏன்னா நிம்மதியாக இருக்குன்ற நீங்களும் ஆமாங்க. இப்போ தாங்க என்ற மனசு புழு புழுன்னு இருக்குது. ஒழுங்கா போயிடு. என்ன ஃப்ரெண்ட்ஸ் இது? அதெல்லாங்க இதுக்கெல்லாம் யாருங்க பயப்படுவாங்க ஃப்ரெண்ட்ஸ்? இதெல்லாம் வந்து வேஸ்ட்டுங்க. இது ஸ்லெண்ட்ரினா பேரை பாருங்கள். கிராணி கிளவி நான் வரண்டி முஞ்சாயினத்தோடுடி கிளவி. ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கே தெரியும், இப்போது எல்லாம் முக்கால்வாசி வேலையை நான் தான் செஞ்சிட்ருக்கேன். யாருமே எதுவுமே செய்யாமல் இருக்காங்க. நீங்களே பாருங்கள். என்னது இது? சேஃப்கி பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரே வேலை கூட செய்கிறதில்ல. எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு நான் தான் செஞ்சிட்ருக்கேன். எல்லோரும் வெறும் சும்மா இதுதான் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணுற வேலை, அது பண்ணுற வேலை. இப்போ என்னால் இங்கே ஸ்லிங் ஷாட்டே இருக்குது. நான் எல்லாம் ஸ்லிங் ஷாட் இருக்காது. அடே ஏன்டா நான் தான் அப்படின்னுனா இவங்க யாரும் பெருசாக வேலையை செய்கிறதில்லைங்க. இப்போ பாருங்கள், நான் தான் சேஃப் கேக் அனுப்பிச்சேன். யாருமே சரியாக வேலையை செய்ய மாட்டேங்கிறாங்க. என்னோடய இது என்னென்னா விளாட்ணும் ஜெயிக்கணும்னு ஆர்வம் இருக்குல்ல. என்னங்க ஆச்சு? விளாட்ணும், நம்ம வந்து ஜெயிக்கணுன்ற ஆர்வம் மட்டும் இருக்கக்கூடாது கண்ணா. ஜெயிக்கணும், எல்லா பொருளையும் தேடணும். சும்மா திறந்து வச்சுட்டு கிடைக்கிறத வச்சுன்னு ஸ்லிங் ஷாட் எடுத்துன்னு சுடுவோம், இவனும் சுடுவான் அவனும் சுடுவோம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாரையும் அப்படி தாங்க இவங்க சுட்டு விளாண்டுருக்குறாங்க. கிராணியை பார்த்தா சுடுறானுங்க, கிராண்ட்பாவை பார்த்தா சுடுறானுங்க. சுட்டு விளாட்றீங்களே, அந்த சுட்டு விளாட்றதுக்கு பதிலாக போய் கொஞ்ச நாள் தேடலாம்டா. ஸ்லிங் ஷாட்டை வச்சு எவ்வளோ யூஸ் தெரியுமா இருக்குது பாருங்க. கிராண்ட்பாவை கூட போட்டு தள்ளிட்டுருக்குறானுங்க. டேய் லூசு பையில நான் ஒருத்தன் வரேன்டா. ஒரு என்னான்னு தெரில, ஒரு பையன் ஒரு பொண்ணு ஜோடியாக சுற்றுறாங்க. லைட்டாக சந்தேகமாகவே இருக்குங்க. ஒரு ஆள் இருக்குமோ எனக்கு டவுட்டாக தாங்க இருக்குது. இன்னும் அவங்க மேலே கண்ணுங்களா பார்த்து உஷாராக இருந்துக்கோங்க. இந்த பிசிரி அவங்க மேலே டவுட் பட ஆரம்பிச்சிட்டேன். காயினுங்க, காயின் போய் மிஷின் கிட்ட போய் பார்த்தீங்கன்னா காயினும் நான் தான் எடுத்தேன். ஃப்ரெண்ட்ஸ் இவங்க வந்து ஒன்று எல்லாம் கிடைக்குதுங்க, இவங்களுக்கு இது எடுக்க மாட்டேன்றாங்க. தேவையில்லாத வேலையெல்லாம் செய்கிறாங்க இவங்க. இதுதான் வருத்தமாக இருக்குது. ஆள் தெரிஞ்சவங்க இந்நேரத்துக்கு என்ன மாதிரி ஒரு 2 பேர் இருந்திருந்தால் போதாங்க எக்ஸ்ட்ராவா. இந்நேரத்துக்கு எல்லோரும் எஸ்கேப் ஆகிட்டுருக்கலாம். இவங்க தான் சரி ஆடவே மாட்டேன்றாங்க. பாருங்கள், பட்டன் ப்ரெஸ் பண்ணி டிக்கெட் எடு, டிக்கெட் மிஷின் கிட்ட கொடு. பாரு போ. என்ன மிஷின்? போ என்னக்காக திறந்து வை, இந்த பீசூரியாக்காக திறந்து வை. 1 2 எத்தனை பேர் கீழே வந்தாங்க. இந்த மாதிரி பண்ணாங்களா? நீங்களே பாருங்கள். அவ்வளோதாங்க, நம்மளுக்கு வெறும் கரண்ட் இதுவும் இன்னும் ஒரு 2 பொருள் கிடைச்சா ட்ரெயின் எஸ்கேப் பண்ணிடலாம். இது இல்லைங்க, இதாங்க அது. இதோ யோர் தேடு கைப்புள்ள ஏடுறா. என்னங்க கிளம்ப வெளியே இருக்கானா தெரியலையே. ஏதோ ஒன்று ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு கரண்ட் தேவை. இப்போ நம்ம கரண்ட்டுக்கு என்ன பண்ணுறது? நம்ம நிறைய தேட வேண்டியது இருக்குது. இவனுங்க வரையும் தேடுறானுங்க விட்டுறானுங்க. என்ன சொல்கிறீங்கங்க? பார்த்தீங்கன்னா ட்ரெயினையும் நான் தான் திறந்தேன். பார்த்துக்கோங்க, எல்லாத்தையும் நான் தாங்க செய்கிறேன். டேய் நீங்கள் தான் சின்ன வேலையாக செய்யலாம்லடா. இந்த மாதிரி வெட்டியாக இருக்கிறதுக்கு ஏதாவது வேலை செய்யலாம்டா நீங்கள். ஆமாம் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், கீழே வந்து ட்ரெயின் கீ இருக்குது. ட்ரெயின் கீ எடுத்து போட்டுடலாம். பிளாங்க் அடித்தா பார்த்தீங்கன்னா இவனுங்க கிராணியை சுட்டு தள்ளுறதுலேயே குறியா இருக்கேன். அங்கேயே போய் இந்த பறவையை சுட்டு தள்ளுங்களேண்டா. நீங்களே சொல்லுங்கள். ஸ்லெண்ட்ரி நான் வந்துச்சு ஏதோ பக்கு வேறு லைட் ஆச்சு. என்ன டேய், இந்த ஸ்லிங் ஷாட் எடுத்து கிராணியை சுட்டு தரல, போய் அந்த காக்காவை சுடுங்களேண்டா. என்ன சொல்கிறதுங்க ஃப்ரெண்ட்ஸ்? இவனுங்க இந்த ஸ்லிங் ஷாட்டு கிராண்ட்பா சுடுறது பதிலாக இந்த காக்காவை சுட்டாங்கன்னா ஷெட்டுக்கியாவது கிடைக்குவாங்க. எவனுங்க கன்று யாரா? நல்லா ஆட்டி போட்டாச்சு. இன்னொரு ஆமோடு பார்த்தீங்கன்னா கிராண்ட்பா சுற்றுறதுலேயே இருக்காங்க இவனுங்க. நான் போய் காக்கா சுட்டு ஷெட்கி எடுக்க போகிறேன். நீங்களே பாருங்கள். காக்கா நீ அவ்வளோதான் என்னோட லாஸ்ட் டே. உன்னை எத்தனையோ தடவை சுட்டிருக்கேன் காக்கா. ஆனால் நிறைய பேர் கூட ஆடுனதில்லைங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம். அடப்பாவிங்களா, நல்லா பசங்க தான் ஃப்ரெண்ட்ஸ். பரவாயில்லையே, உங்களுக்கான இவ்வளோ ஒரு மூளை.
இவ்வளோ ஒரு மூலன்றோம் இப்படி ஆயிடுச்சு. சரி ஷெட்டுக்கு எல்லாம் திறந்து வச்சுட்ருப்பாங்க. ஃபஸ்ட்டு பிளாங்க் எடுத்தீங்களாடா, ஷெட்டுக்கு என்ன இருக்குன்னு பாருங்க. அதில் கூட ஏதாவது நல்லதாக கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. இன்னும் நம்ம வந்து நிறைய இடத்துல தேட வேண்டியது இருக்குது. இவங்களும் எல்லாரும் இடத்துலையும் தேடணும். பைபிளுக்கு தேட மாட்டேங்குதுங்களே, என்ன பண்ணுறது? அங்கே வாசல் நன்றி ஆயிடுச்சு. இருங்க நம்மளே போய் ஷெட்டில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். இது வந்து கல் இனி நம்மளுக்கு வேஸ்ட்டு. கல் வச்சு ஒரு யூஸும் இல்லை. டெடியா டெடியை வச்சு எதாவது பண்ணலாம்ல நீங்கள். இருங்க என்ன இங்கே பிளாங்க் இல்லைன்னா நிச்சயமாக ஸ்லெண்டரினா கிட்ட கிடைக்க வாய்ப்பு இல்லை. இந்த பிளாங்க் எங்கெங்க இருக்கும்? அவனா ஷார்ட் கன் எடுத்துக்கிறாங்க. போங்கடா நீங்கள் உங்கள் ஷார்ட் கன்னும் போய் டெடி எடுத்துகிட்டு போய் போட்டிங்களாடா. போட்டிருப்பாங்க தான் நினைக்கிறேன். கிழவன் யாரையோ போட்டு தள்ளிட்டான். அங்கே கிழவனை யாரையோ போட்டு தள்ளிட்டான். யாரா ராசாணி, நல்லா இருப்பியா? சரி ஆமாம் போட்டாங்களா பார்த்தீங்கன்னா நான் தான் போடுறேன். டெடி வேறு கெச்சிருக்குது. இதை பற்றி ஒரு இதுவும் இல்லையாடா உங்களுக்கு. ஸ்லெண்டரி நைஸ் நவ் கான் பேட்லாக்கி. தயவு செஞ்சு இப்படி பண்ணாதீங்க. பேட்லாக் வச்சு நான் என்னங்க ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறது? சேஃப்கி இருக்குது கீழே. இருங்க இங்கே என்ன இருக்குது? ஃப்ளஷாங்க கீழே பார்த்தீங்கன்னா நான் வந்து எடுத்த சேஃப்கி இருக்குது. பார்த்தீங்கன்னா பைபிளையும் அதையும் யூஸ் பண்ணுறதில்ல. இந்த சேஃப்கி எடுத்துகிட்டு வந்து போடலாம்ல. ஒருத்தன் அந்த பொண்ணு கூட நின்று தேங்காய் ஒடிக்கிறேன்னு பேரில் தேங்காய் ஒடிச்சிட்டு இருந்தான். அவனுக்கும் சேஃப்கி தான் கிடச்சிருக்கும். பட் இந்த கேம் எப்படின்னா ஒருத்தருக்கு மட்டும் இல்லைங்க, எல்லாருக்கும் தான் இந்த கேமு. இப்போ ஒருத்தர் பிரிட்ஜு கிராங்க் அந்த போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருமே வந்து போட தேவையில்ல. ப்ளஸ் அந்த ப்ளக்கு சொறி விட்டா எல்லாருமே போடு. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எஸ்கேப்புங்க. ஓகே சீக்கிரம் போடா. ஆமாம் எங்கங்க அது போய் போடணும். ஐயோ இன்னும் ஒரு இப்போ நம்ம கேட் ஓப்பன் பண்ணோம். ஒரு கிராங்க் அடித்தால்தான் வந்து வின். போடு, ஆன் பண்ணு. இந்த சேஃப்டியில் இவங்க போட்டிருக்கலாம்ல ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே சொல்லுங்கள். இருங்க இங்கே எங்கேயாவது நம்ம தேடிட்டோம், எதுக்கும் தேடுவோம். ஒரு ஆள் நீங்கள் எங்கேயாவது வச்சுருந்தா கூட வைப்பாங்க. இவனுங்க சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ், திருட்டு பைபிளிக்க இவனுங்க எங்கே வச்சாலும் வைக்குவானுங்க. பிளாங்க் இருந்தால் போதுங்க நம்ம எஸ்கேப் ஆகிடலாம். வெப்பனிக்கு இப்போ வெப்பனே அவைலபிளாக இருக்குது. கேள்வி போயிட்டு வரட்டா கேள்வி. இருங்க இங்கே மேட்ச் பாக்ஸா? சரி இது இல்லைங்க. வந்து நம்ம போய் இந்த சுவிட்சை ஆன் பண்ணி விடணும். ஆன் பண்ணுறா கேட்டா. ஓகே எங்கெங்க இருக்கும் இந்த பிளாங்க்கு? பைபிளில் ஷார்ட் கன் வச்சு ஒல்லின்னு இருக்கிறியாடா நீ? என்னோட இருங்க. ஸ்லிங் ஷாட் கிடச்சா நம்ம வந்து அந்த இதுவெல்லாம் கீழே தட்டி விடலாம். ஸ்லிங் ஷாட் இந்த ஒரு 2 கல் எடுத்து நம்ம அந்த ஜாடியெல்லாம் தட்டி விட்டு இந்த தண்ணி எடுத்து. ஏன்னா வரல எட்ரா கைப்புள்ள. சரி போ. ஐயோ கேள்வி, உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. போய் மற்றவங்களுக்கு என்னை பிடிக்காத, அதாங்க நான் சொல்லுவேன். சரி ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஏன்னா என்ன மாதிரி ஒரு 5 பேர் இருந்திருந்தா இந்நேரத்துக்கு கேம் முடித்து எல்லாருமே எஸ்கேப் ஆகிட்டுருக்கலாம். இவங்களுக்கா அந்த அக்கறை, நீங்களே சொல்லுங்கள். சரி கடகடன்னு போ. ஏன்னா இவ்வளோ தூரத்துக்கு கூட வாடாவனாலும் ஜம்ப் பண்ண முடியாது. நீங்களே சொல்லுங்கள். யார் அவன் புதரில் ஒழிஞ்சின்னு? ஃப்ரெண்ட்ஸ் கிளவாங்க. அது இப்போ நம்ம கையில் என்னவோ எடுத்துகிட்டு வந்தோமே, என்ன எடுத்துகிட்டு வந்தோம் தெரியலங்களே. ஸ்லிங் ஷாட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். இவங்க பாருங்கள், எதுவுமே இவங்க செய்யவே மாட்டேன்றாங்க. எல்லாம் நம்ம தான் செய்ய வேண்டியதாக இருக்குது. செய்ய வேண்டிய வேலையை கூட இவங்க செய்ய மாட்டேன்றாங்க. இவங்கள என்ன சொல்லி என்ன பிரயோஜனங்க? சரி எனக்கு மட்டும் மாட்டியிருக்காங்களே இந்த டீம்மேட்டுங்க. ஹோல்டு பாருங்கள், எனக்கு மட்டும் மாட்டியிருக்காங்க. இந்த 2 ஆமோ இருந்தால் நான் வந்து அந்த ஜாடியை தள்ளி விட்டு தண்ணியை பிடிச்சிட்டு போய் இது பண்ணுவேன்டா. போட்டு தள்ளிக்கலாண்ணா ஃப்ரெண்ட்ஸ். இந்த கிழவா நம்மளையே போட்டு தள்ளுறாங்க. என் மேலே என்னடா உனக்கு அவ்வளோ வெறுப்பு கிழவா? கிழவனை நம்ம தானே ஃபஸ்ட்டு போட்டு தள்ளோம். அந்த கோவாங்க. கிழவா சரிடா உன்னை பார்த்துக்கிறேன்.
நம்மளுக்கு ஒரே பொருள் இருந்தால் போதும், நம்ம வந்து பாய் பாய் அப்படின்னு எஸ்கேப் ஆகிடலாம். இருங்க எல்லாம் வந்து இது கிடச்சிடுச்சு. இது எடு. எத்தனை ஆமோட வச்சுருக்கிற? ஒன்று தானே கஞ்ச பையில. ஒரே ஒரு ஆமோ தாங்க வச்சுருக்கிறான். இங்கே தான் ஆமோ. ஆஹாங்க இங்கே இல்லை. கிச்சனில் தாங்க எனக்கு தெரிஞ்சு ஜாஸ்தியாக இருக்கும். எடு. இருங்க அப்படியே வச்சு. ஓகே ஒன்றா எட்ரா ஒரு வேஸா. இப்போ ரெண்டாவது எங்கே இருக்கும் தெரியலைங்களே. இருங்க இதையும் நான் தான் தள்ளி விட்டேன். வேஸையும் ரெண்டாவது வேஸையும் நான் தான் தள்ளி விட போகிறேன். இவனுங்க இருக்கானுங்களே என்ன பண்ணுறான்னு இவனுங்க நீங்களே சொல்லுங்கள். ஷூட் அல்லாங்க ரெண்டுத்தையும் நான் தான் இது பண்ணேன். அடே எட்ரா டேய் யாருங்க இவன்? சரி விடுங்க. இப்போ நம்மளுக்கு ஷாக்கனே தேவையில்லை. பார்த்தீங்கன்னா புல்லட் இல்லை. வேஸ் ஒன்று தண்ணி ரொப்பி வாடி கிளவி வாடி கிளவி. இப்போ கிளவி இப்படி தான் என்னமா ஒரு மூளை. நீங்கள் சொல்லுங்க இதெல்லாம் ஒரு விஞ்ஞானி மூளைங்க. இதெல்லாம் நம்ம கிளவிக்கிட்ட தான் வந்து ஜாஸ்தியாக ஐயோ லைட்டாக ஹேங் ஆகுது. ஒன்றா ரெண்டா. ஓகே இப்போ வந்து கிளவி அங்கே தான் இருக்கும். அப்படி இல்லை நம்ம போகலாம். சரி கிரானிஸ் கான வட கிளவி செத்துக்கிட்டே. ஆமாம் பேட்லாக்கி அதுவும் இருங்க. நம்ம எங்கங்க பேட்லாக் சிலிண்டரின் ஆக்கிட்டாங்க. அப்பாடா இப்பதாங்க இதா இட் இஸ் பி ஹெவியா. இட் நீட் டு ஹெவியா இருக்குதா இதில் இருக்க. சரி எப்படி கேட்டா எப்படி ஒரு கேட் எஸ்கேப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ் ப்ளே பண்ண வேண்டாம். பை நான் ஓகே வச்சுக்கலாம். பாய் நாளைக்கு சந்திப்போம். பாய்.